ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சாரீஸ்க்காக எவ்வளவு அந்த சமயத்துல செலவு பண்ணுவீங்க? தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னா மாமியார் சாரி, அம்மா சாரி, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சாரி இல்ல எல்லாமே அப்புறமா மாமியார் சாரி, அம்மா சாரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால எல்லாருமே புதுசு வாங்கணும், நீ ஃபர்ஸ்ட் கட்டிட்டு ஷூட்டிங் கட்டிட்டு அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவங்களும் சுத்தி இருக்கவங்க எனக்கு எல்லா சாரியும் வந்துடும். ஃபர்ஸ்ட் புது சாரி நான் ஸ்க்ரீன்ல கட்டிட்டு அப்புறம் தான் பெரியவங்க கட்டுவாங்க. வேண்டான்னு சொல்லாம கேட்க மாட்டாங்க. ஸோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நான் வேணும்னு அது பத்திரமாவும் வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க சாரி பார்க்கணும்னு சொன்னதுனால தம்ப்நெயில்ல என்னோட போட்டோஸ் இப்போ நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் இந்த சாரி வரும். எஸ், இந்த சம்கி வச்ச சாரி வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ரொம்ப டல் அடிச்சிருப்பேன். ஒன்று வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படின்னா இந்த எல்லோ கலர் எடுத்து காட்டினா ஃபுல்லாக பிரைட்டாக தெரிஞ்சு அவ்வளோதான் பழுத்து. அப்போ நான் நினச்சேன் இல்லை ஜோசியமோ எதுவுமோ வந்து ஒரு ரிலிஜனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுக்கு இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இல்லையா. எல்லா ரிலிஜனும் போய் பார்க்குறாங்க ஜாதகம். ஸோ இட்ஸ் நாட் வெறும் ஹிந்துஸ் கொண்டாந்து மட்டும் கிடையாது. இன்னொன்று காலையில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது நான் போய் ஒரு விபூதியோ சந்தனமோ குங்குமமோ வச்சா இங்கே இருக்கிற பாதி பேரை நான் நிராகரிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால அதை நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஜுவல்லரி அள்ளி போடும் போது எனக்கு என்னமோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் தாலி செயின் அண்ட் நைஸ் தோடு நல்லா போட்டுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பிக் இயரிங் போட்டுக்கிறது. இதை நான் கட்டும் போதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் ரொம்ப பேட் மூட்ல இருக்கேன். அது வந்து சோகம் மூடு, இது வந்து பேட் மூட். ஏன்னா அந்த மாதிரி வம்புடுக்கிற மூட்ல இருப்பேன். யாரா வாங்க வந்து கேளுங்க, ஏன் நீ கருப்பு கட்டிருக்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு. சாஃப்ட் சில்க் எனக்கு வந்து இதுல வந்து இந்த பிளவுஸோட இந்த ஒர்க் பிடிக்கும். இதெல்லாமே அட்டாச்சு தான். இது ரீசெண்டா வாங்கின சாரி. இதெல்லாம் ரீசெண்டா வாங்கின சாரி. இது சில்க் காட்டன், உள்ள வந்து கிரீன் இந்த மாதிரி. இது எங்க அம்மா கொடுத்த சாரி. ஓகே, எப்போ கொடுத்த சாரி? இது ஒரு 7-8 years back. ஓகே, இப்போ வைக்கும் போது ஃபேஸ் அதுதான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கார்ல ஃப்ரண்ட்ல உட்காராது என் கூட, எனக்கு கண்ணு கூசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் உங்க வீட்டுல வாங்கினாங்கன்னா அப்படியே போயிரு அப்படின்னு. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இந்த 90s early 2Kலாம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேஸ், பிடிச்ச ஒரு பர்சன், இவங்களோட லுக்கா இருந்தாலும் இவங்க பண்ண ஒர்க்கா இருந்தாலும் எல்லாருமே அவ்வளோ ரசிச்சிருக்கோம். விஷால் சுந்தர் மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சாவு பர்ணிகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இதை தவிர்த்து உங்களோட லுக்குங்கிறது ரொம்ப வருஷமா எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ராசி பலன்லாம் சொல்ல ஆரம்பிச்ச சமயத்துல இந்த சாரி அண்ட் யுவர் லுக் இதுதான் ஸ்பெஷலா இருந்துச்சு இல்லையா. நிறைய பேர் வரும்போது சாரி வேர் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்கணுங்கிற பட்சத்துல இருக்கும்போது நீங்க அந்த சைட்ல ரொம்ப சிம்பிளா சட்டிலா அதை ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு. சாரி பிடிக்குமா இல்ல நம்ம ஒர்க்குக்காக போடணுங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சா? ஆக்சுவலாக ஒர்க்குக்காக போடணுன்றது தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ரொம்ப காலேஜ் படிக்கும் போது ஆரம்பிச்சது. ஸோ அப்போ சாரி கட்டணும்னு பெரிய இஷ்டம் இருக்காது. இன்ஃபேக்ட் தாவணி அது பிடிக்கும், அதுதான் போட்டுட்டு இருந்த டைம். ஸோ ஷூட்டிங்காக போட ஆரம்பிச்சது தான். ஸோ அதுலேருந்து அப்புறமா பிடிச்சிடுச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு 2 எக்ஸ்ட்ரீம் தான் பிடிக்கும். இதர் கம்ப்ளீட்டாக மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி பேண்ட் ஷர்ட் ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி அட்டையர் பிடிக்கும். அண்ட் சாரீஸ் எனக்கு பிடிக்காத அட்டையர்னா சுடிதார்ஸ், குர்த்திஸ் அதெல்லாம் பிடிக்காதா? அது என்னமோ அது எங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு தோணும். அது நம்ம சவுத் இந்தியன் ட்ரெஸ்ஸே இல்லை அப்படிங்கிறது என்னோட வியூ. ஸோ இதர் ஃபுல் மாடர்ன் அஃபிஷியல் ட்ரெஸ்ஸஸ் ஓகே, பிளேசர்ஸ் அந்த மாதிரி, சாரீஸ். கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு க்ரூமிங் இருந்துச்சா? இப்போ மீடியாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு க்ரூமிங் உங்களுக்கு இருந்துச்சா? அவர் நீங்க டிசைட் பண்ணது தானே நான் இப்படிதான் இருக்கும்? வீட்டில் சொல்ற க்ரூமிங் என்னன்னா எதுவும் சைடில் தெரியக்கூடாது, இது டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது, ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா பெருசா வைக்கணும், அது மாதிரி நீட்டா இருக்கணும். இதான் க்ரூமிங் எங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் எங்க சேனல்ல கருப்பு கலர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அன் அட்வைஸ். ஏன்னா காலையில ராசி பலன் சொல்றதுனால கருப்பு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கருப்பு என்னோட ஃபேவரட். இங்க நீங்க அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டீங்கன்ற தைரியத்துல பிளாக் போட்டிருக்கேன். ஸோ க்ரூமிங்னா நீட்டா வரணும், எதுவும் எக்ஸ்போசிங்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான்
பிரைமரி அட்வைஸ். சமயத்துல சாரீஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம தான் சாரீஸ் வாங்கணுமா ஒரு நமக்கு ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து? எனக்கு 2-3 ஆப்ஷன். நான் வந்து 18 இயர்ஸா இந்த ப்ரோக்ராம் பண்ணதுனால 2-3 சீசனா ஒரு மாதிரி ஆச்சு. ஒன்று வந்து நான் வந்து இனிஷியலா என்னோட சாரீஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்பான்சர்ஸ் சாரீஸ் இருந்தது. ஸோ இப்படி ப்ரொடக்ஷன் சாரின்னு எதுவும் வந்தது கிடையாது. பட் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட நேம் வரும் அந்த மாதிரி. அதுக்காக ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் என்னோட சாரீஸ் ப்ரொடாமினேட்டா. ஓகே. ஸோ இங்க வச்சிருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ்ல இது பார்த்தப்பதான் நான் கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி கேட்டேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. நான் வேணும்னு அது பத்திரமாவும் வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க சாரி பார்க்கணும்னு சொன்னதுனால தம்ப்நெயில்ல என்னோட போட்டோஸ் இப்போ நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் இந்த சாரி வரும். எஸ். இந்த சம்கி வச்ச சாரி வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ரொம்ப டல் அடிச்சிருப்பேன். ஒன்று வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், இல்லைன்னா ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படின்னா இந்த எல்லோ கலர் எடுத்து காட்டினா ஃபுல்லாக பிரைட்டாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான் பளிச்சு. ஒன்றுமே இது நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே எஃபர்ட் போட வேணாம். எனக்கு எப்பவுமே இந்த சாரி ரொம்ப பாசிட்டிவ் தான் வச்சிருந்தேன். அது என்னமோ எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க நம்ம மீடியா அந்த ஐபி ரைட்ஸ்க்காக. பட் இது மட்டும் எங்கேயோ தப்பிச்சு இந்த தம்ப்நெயில் மட்டும் ஒலா வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு அதனால அதை ஃபர்ஸ்ட் எடுத்து காட்டலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது திறந்து பார்க்கலாமா? யா பிளவுஸும் வச்சிருக்காங்க. ஆமா, நான் அது அடுத்தது என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, பிளவுஸ்லாம் கிராண்டா போடுவாங்க, மிக்ஸ் மேட்ச் பண்ணுவாங்க. எனக்கு அப்ப ரொம்ப விவரமும் பத்தாது. இதுல அட்டாச் பிளவுஸ் வருது இல்ல, அதே கட் பண்ணி போட்டுக்கிறது. அப்படி இல்லைன்னா காமனா ஒரு 10 பிளவுஸ் வச்சுட்டு ஸ்பான்சர்ஸ் வரும்போது பிளவுஸ் நம்ம கிழிக்க முடியாது அதுல இருந்து. ஸோ அதில் ஏதாவது மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஓகே. ஸ்பான்சர் நமக்கு செப்பரேட்டா இது பண்ண முடியாது. ஸோ அதில் இருக்கிற பிளவுஸ் வந்து கிழிக்க முடியாது. ஸோ அதனால அதுக்கு ஏதாவது நானும் ஒரு நியரஸ்ட் மேட்ச் ஒரு 10-15 ஆப்ஷன் வச்சுட்டு போட்டுட்டேன். ஓகே. ஸோ இது எத்தனை வருஷம் ஆச்சு மேம் இந்த சாரி வாங்கி? நான் வந்து இருக்கும் ஒரு 25 இயர்ஸ். 25 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் அப்போ இது எந்த ஷோக்கு கட்டினீங்கன்னு ஞாபகம்? ராசிபலன் தான். அதுதான். வேற எந்த ஷோக்குமே நான் புடவை கட்டிட்டு வரேன். நானே வச்சு காமிக்கவா இல்லைனா அவங்க மேல வச்சு காமிக்க? நீங்க உங்க மேல வச்சுக்கோங்க. என்னோட போட்டோஸ் தான் இருக்குல்ல, பாருங்க இப்பவே உங்க கலர் எவ்வளவு அழகா பிரைட்டா வந்துரும். அதனால எனக்கு எப்பவும் இந்த சாரி வந்து ஒரு பாசிட்டிவ், ரொம்ப ஆக்சுவலா மூட் அவுட்ல இருக்கும்போது கட்டின சாரி இது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ஜென்ரலி உங்களுக்கு பிடிக்குமா மேம்? யா, பிரைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா டார்க். லைக் இந்த மாதிரி மெட்டீரியல் ஆர் மேபி இந்த மாதிரி டிசைன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஜிகான் இருக்கும், வைப் ஃபெஸ்டிவல் வைப்ல இருக்குங்கிற ஒரு இதனால. ஸோ இது நீங்க பர்ச்சேஸ் பண்ண சாரி? நான் பர்ச்சேஸ் பண்ண சாரி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் என்னன்னா நிறைய நாங்க எங்க இருக்கும்பொழுது எங்க குரூப்ல ஒருத்தருக்கா கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம், இந்த பட்டுப்புடவை ஃபினிஷ்ல இருக்கிறத போவோம். ரிசப்ஷன் நம்மளது கொஞ்சம் கேஷுவலா ஜாலியா போறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஜிகின்னு. அப்பெல்லாம் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் கட்டுறது அது நான் ரொம்ப கட்ட மாட்டேன். பட் அப்போ இந்த ட்ரெண்டிங் சாரீஸ் நிறைய அப்ப இருந்தது. ஸோ அதனால அது 2-3 இருக்கும் என்கிட்ட அந்த மாதிரி எப்பவுமே. அதை நான் கொடுக்கல இன்னும். ஓகே. ஸோ இப்போ அந்த சமயத்துல ட்ரெண்டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் இல்லையா? சாரி நீங்க வேர் பண்றதுங்கிறது இப்போ நிறைய மாடல் வந்துருச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி இப்போ சாரியோடது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த அப்போ ட்ரெண்டிங்கா இருந்த விஷயம், ஏன்னா நிறைய போட்டோஸ் நீங்களே டிலீட் ஆகி போயிருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ட்ரெண்டிங்கா அப்போ அந்த சமயத்துல என்ன இருந்துச்சு? நான் வந்து நிறைய சில்க் காட்டன் கட்டுவேன். எனக்கு வந்து அது செல்ஃப் இது இருக்குல்ல, இதுவும் சில்க் காட்டன் சாரி தான். எனக்கு சில்கை விட சில்க் காட்டன் கலெக்ஷன் நிறைய கட்டுவேன். அப்போ வந்து அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதில் நிறைய டிசைன்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் சில்க் காட்டன் போனீங்கன்னா கூட இவ்வளோ டிசைன்ஸ் வர்றதில்ல, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ சில்க் காட்டன் வாஸ் இந்த ட்ரெண்ட். எனக்கு அது கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஷூட்டிங்னும் பொழுது கடகடன் பார்க்கறதுக்கு பட்டு போட மாதிரி இருந்துரும். அப்புறம் கடகடன் வேற மாற்றுவோம். ஒரு நாளைக்கு போயிட்டு 5 எபிசோட்ஸ், சில சமயம்லாம் 7-9 எபிசோட்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் சாரீ மாற்றுறதுக்கு லைட் வெயிட் சாரீஸ் தான் முடியும். இல்லைன்னா அப்படியே அதிலே டயர்டாயிடுவோம் நம்ம. ஸோ சில்க் காட்டன் வாஸ் த ட்ரெண்ட் அப்போ. அது நிறைய இருக்கும். அட் அ டைம் ஒரு 9 ஷோலாம் பண்ணும்போது அவ்வளோ சாரீஸ் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல எவ்வளோ சாரீஸ் இருந்துச்சு உங்க கையில? நான் பெட்டி எடுத்துட்டே போவேன். ஆக்சுவலா சூட் கேஸ், நான் MBA படிச்சுட்டு இருக்கும் போது நான் பைக்ல போவேன். பைக்ல வந்து நம்ம பேக், காலேஜ் பேக் பிளஸ் வந்து ஒரு சூட் கேஸ் இருக்கும் என்கிட்ட. MBA கிளாஸ் ரூம் வந்து இட்ஸ் அ க்ளோஸ்ட் கிளாஸ் ரூம், இட்ஸ் அன் AC கிளாஸ் ரூம். நான் பெட்டியோட கலாய்ச்சே, இவ பாரு பெட்டியோட வந்துட்டா, ஊர் போற மாதிரியே வருவானே. ஏன்னா அங்கேருந்து ஷூட்டிங் கிளம்பினோம். அந்த பெட்டிக்குள்ள மேட்சிங் இன்ஸ்கர்ட்ஸ், பிளவுஸ், ஜுவல்லரி, புடவை இதெல்லாம் இருக்கும். புடவையும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ 9 எபிசோட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 எக்ஸ்ட்ரா சாரீஸ் எடுத்துட்டு போனோம். ஏன்னா அந்த சமயத்துல நம்ம கட்டின சாரியே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிட்டர் வரும், கீ ஆகும், அது சம்திங் ஹேப்பன்ஸ். அதனால வந்து ஸோ நிறைய கேரி பண்ணிட்டே இருப்பேன், பைக்ல வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். நான் ஒரு வாட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கட்டக்கூடாது அப்படி இருக்கா? அப்படி இருந்ததில்ல. மந்த்லி ஒன்ஸ் அளவுக்கு சமயத்துல ரிப்பீட் பண்ணுவேன். ஸ்பான்சர்ஸ் நம்மளோட வெரைட்டியா கட்டலாம். அட் டைம் ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம போய் எடுக்கணும் அந்த கடையில, அதுக்கே கூட டைம் இருக்காது, இல்ல மழை பெய்யும், இல்ல போய் எடுக்க ஆள் இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் என்னோட பேக்கப் சாரீஸ் அண்ட் ரிப்பீட் பண்ணுவேன். சாரீஸ்க்காக எவ்வளோ அந்த சமயத்துல செலவு பண்ணியிருப்பீங்க?
தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னா மாமியார் சாரி, அம்மா சாரி. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சாரி. இல்ல எல்லாமே அப்புறமா மாமியார் சாரி, அம்மா சாரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால எல்லாருமே புதுசு வாங்கினோன்னு நீ ஃபர்ஸ்ட் கட்டிட்டு ஷூட்டிங் கட்டிட்டு அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவங்களும் சுத்தி இருக்கவங்க எனக்கு எல்லா சாரியும் வந்துடும். ஃபர்ஸ்ட் புது சாரி நான் ஸ்க்ரீன்ல கட்டிட்டு அப்புறம் தான் பெரியவங்க கட்டுவாங்க. வேண்டான்னு சொல்லான்னு கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. சாரீஸும் எங்க போனாலும் பார்த்து வாங்கிடுவேன். பட் ஐ நாட் அ வெரி நிறைய செலவு பண்ற ஆள் கிடையாது நான். எஸ்பெஷலி என் ட்ரெஸ்ஸுக்கு. இன்ஃபேக்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் இல்ல நான் ரொம்ப ரெக்லெஸ்ஸா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆஃபீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேண்ட் அண்ட் அ டாப், ரொம்ப சிம்பிள். என்னோட இந்த ஹாலிவுட் டைம்ஸ், சூப்பர் சீன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே அந்த டயத்துல நீங்க ப்ரோக்ராம்ஸ் கம்பேர் பண்ணாலே த்ரூ அவுட் என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். ஏன்னா வந்து அங்க முடிச்சுட்டு காலேஜ் போவேன், இல்லை ஆஃபீஸ் போவேன். ஸோ ஐவ் நெவர் ஸ்பெண்ட் டூ மச். நான் எங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா இயரிங்ஸ். எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் தான். இன்னும் நாட் ஈவன் நெட் செட் ஜுவல்லரி கிடையாது. சாரீஸ்க்கு அவ்வளோ நான் செலவு பண்ணது கிடையாது. அப்போ சாரீஸ் அந்த சமயத்துல இப்போ சில்க் காட்டன்லாம் சொல்லும் போது அந்த என்ன பிரைஸ் ரேஞ்ச்? ஓ இல்ல, அது ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய வாங்க மாட்டேன். நான் வாங்குறது ஒன்றும் மினிமம் அட்லீஸ்ட் அப்போ 2000 அந்த ரேஞ்ச்ல தான் இந்த மாதிரி நல்ல பார்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ இப்பெல்லாம் இதை விட த்ரோண்டு பார்டர் வச்சுட்டு 2000, 1800 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி சாரி ஆஃப் மைன் வந்து ஒரு 2000 ரூபாய் கிட்ட அப்பவே வாங்குவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இது ஒரு விண்டேஜ் சாரி தான். ஆமா, அது அந்த கிரீன், அந்த பிளாக்கும் அந்த மாதிரி தான். பிளாக் வந்து நான் ரொம்ப கோவமா இருக்கிற அன்னைக்கெல்லாம் கட்டியிருக்கேன். என்ன யாராவது கேளுங்க ஆஃபீஸ்ல, நான் ஏன் கருப்பு கட்டினேன்னு கேளுங்க அப்படின்னு. யார்கிட்டயா சண்டை போடணும் ரெடியா இருக்கேன்னா அன்னைக்கு இதை கட்டிட்டு போவேன். யாராவது திறந்தது இது ஒண்ணு இல்ல, இது இவ்வளவுதான். இது ஆக்சுவலா எங்கன்னா கும்பகோணம் ஒரு தர்கா கிட்ட வாங்கினோம். கும்பகோணம் போனோம், தர்கா கிட்ட வித்துட்டு இருந்தாங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தது. எனக்கு என்ன தெரிஞ்சு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்த மாதிரி நினைச்சு ஸ்கிரீனுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு எடுத்தது. இதை நான் கட்டும் போதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் ரொம்ப பேட் மூட்ல இருக்கேன். அது வந்து சோகம் மூடு, இது வந்து பேட் மூட். ஏன்னா அது மாதிரி வம்புழுக்கிற மூட்ல இருப்பேன். யாரா வாங்க வந்து கேளுங்க, ஏன் நீ கருப்பு கட்டிருக்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆமா மேம், கருப்பு கட்டக்கூடாதுங்கிற பாயிண்ட்ல எப்படி சொல்லுவாங்க. தே நாட் வெரி ஸ்ட்ரிக்ட். அதனால ஓகே, நான் கட்டியிருக்கேன். நான் அவங்கள வந்து அப்பப்போ சீட் பண்ணிட்டு பிளாக்லாம் கட்டி ஸ்க்ரீன்ல வந்திருக்கேன். ஏன்னா கட்டினா அழகா இருக்கும், அதனால யாரும் டக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரும் ரொம்ப கேட்டா இது வந்து நேவி ப்ளூ சொல்லுவேன். அதை சொன்னேன், இந்த சாரி காட்டினாலே நான் வந்து ஒரு கலாய்க்கிற மூடோ இல்ல யாராவது வம்பு பண்ண மூட்ல இருப்பேன். அதனால இது வந்து இட்ஸ் என்னோட ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் இருக்கும் போல கட்டின சாரி. ஓகே, இதுவும் வாங்கி 20-25 வருஷம் தாராளமா இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கட்டின சாரி ஞாபகம் இருக்கு? ஆன் ஸ்க்ரீன் சாரி கட்டினது ஞாபகம் இல்லை. இன்னைக்கு நல்ல கேள்வி, எனக்கு அது ஞாபகம் இல்லை. வந்து 1994 மார்ச்சியா ஞாபகம் இல்லை எனக்கு. அம்மா சாரியா தான் இருக்கும், அம்மா சாரி தான் இருக்கும். எனக்கு அப்பெல்லாம் சாரிலாம் இல்லை. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதனால எனக்கிட்ட சாரின்லாம் என்ன, அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு சாரி அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அம்மா சாரீஸ்லாம் நல்லா கட்டியிருப்பேன். அம்மா ஆஃபீஸ் போறவங்க BSNL, ஸோ அம்மாவோட சாரீஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அம்மா சாரீஸ் தான் கட்டியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் சாரி போட்டு இப்படின்னா நம்ம ரெடி ஆகி அந்த ஃப்ரேம் முன்னாடி போய் நிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி பார்த்து ட்ரெஸ் பண்ற ஆளு கிடையாது. அப்ப கண்டிப்பா கேமரா முன்னாடி போகும்போது அந்த ஒரு பிரசன்டபிள்னஸ் இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து புடவை கட்டுறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கல்யாணத்துக்கும் நம்ம கட்டவே தெரியாது புடவை, ஆனா அங்கங்க பின் போட்டு குத்தி எல்லார் வீட்டுக்கும் எங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணு இருக்கு, கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்டி கூட்டி போயிருக்காங்க. ஸோ சாரி கட்டுறது அன்கம்ஃபர்டபுளா இல்லை ஷூட்டிங்ல. பட் ஆப்வியஸ்லி கேமரா ஃபியர்லாம் இருந்தது இனிஷியலா, ஒரு கான்ஷியஸா இருந்தது. ஸோ காஸ்டியூம் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்ப அதுக்கு ஆக்சசரைஸ் பண்ணணும், நம்ம இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நீங்க நிறைய ஜுவல்ஸ் போட்டு பார்த்தது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சாரி கட்டும்போது இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு இனிஷியல் டேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணேன்னா, எங்க அம்மா தானே, அம்மா கொடுத்த கைடன்ஸ்ல இல்ல கழுத்துல நகை இருக்கணும், இது போடணும் அப்படி இப்படின்னு போட்டு அமிச்சாங்க. எனக்கு என்ன ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த மாதிரி ரொம்ப நிறைஞ்சு நகை இருந்தா பிடிக்கல, எனக்கு என்னோட லுக் பிடிக்கல. ஸோ தென் ஐ தாட் இல்ல நம்ம கொஞ்சம் சிம்பிளா போலாம். அந்த மாதிரி இனிஷியலா வந்து விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் வச்சு அப்ப நான் நினைச்சேன் இல்ல ஜோசியமோ எதுவுமோ வந்து ஒரு ரிலிஜனுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுக்கு இப்ப எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இல்லையா, எல்லா ரிலிஜனும் போய் பாக்குறாங்க ஜாதகம். ஸோ இட்ஸ் நாட் வெறும் ஹிந்துஸ்க்கு உண்டானது மட்டும் கிடையாது. இன்னொன்னு காலையில அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் போது நான் போய் ஒரு விபூதியோ சந்தனமோ குங்குமமோ வச்சா இங்க இருக்கிற பாதி பேரை நான் நிராகரிக்கிற மாதிரி இருக்கும்ன்றதுனால அதை நான் கட் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஜுவல்லரி அள்ளி போடும் போது எனக்கு என்னமோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ அதை கட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் தாலி செயின் அண்ட் நைஸ் தோடு நல்லா போட்டுப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பிக் இயரிங் போட்டுக்கிறது, அவ்வளவுதான்.
ஸோ அதுக்கு மேலே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லாருமே சொல்லுவாங்க இன்னும் நீ கிராண்டாக போட்டுக்கலான்னு. அதுக்குன்னு என்ன பண்ணுவேன், ஒரு 4-5 ஜுவல்லரி பெரிய செட் வச்சுருப்பேன். தீபாவளி, பொங்கல், ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது ஃபங்க்ஷன் வரும்போது சரி எதுக்கு அந்த குறை. அப்புறமா அங்கேயே சொல்லுவாங்க ஆஃபீஸில், இன்னைக்காவது கிராண்டாக வரலாம்ல, இட்ஸ் நாட், அவங்க சொல்லுவாங்க இது உங்களுக்காக இல்லை பார்க்குறவங்களுக்காக அப்படின்னும் பொழுது சரி ஓகே, நல்ல நாள் அதுவுமா நல்லா நிறைஞ்ச பட்டு புடவை, நல்ல நகை போட்டுட்டு வந்து. இந்த சாரீலாம் போட்டோ இருக்கா மேம் உங்ககிட்ட? எங்கேயாச்சும் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? இருக்கலாம், தெரில, நான் தேடணும், என் ஃபைலில் தேடுறேன் நான். அடுத்து திஸ் இஸ் நைஸ் ஒன். ஒரு I'm not a big fan of green, but still in the green and இந்த chunky is not bright chunky. இது வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு tarnished look இருக்கிறதுனால இட்ஸ் நல்ல எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ அகெயின் திஸ் பிளாக் புட்டா, ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சம்கி ஜிகி ஜிகுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஜிகி ஜிகு கிடையாது. ஆனால் இருந்தாலும் இது ரிசப்ஷனுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ஷனுக்குலாம் போட்டு இந்த ஃபோட்டோ கூட இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்த சாரியா மேம்? கல்யாணம் பையெல்லாம் பிறந்து எல்லாம் பிறந்தது நான் இதுக்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இதில், ஒரு ரிசப்ஷனில். நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இது எனக்கு அதனால பிடிக்கும். இது ஷூட்டிங்க்கும் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ஜென்ரலி ப்ரிஃபரபிள் இதுவா இல்லை நீங்க சொன்ன மாதிரி சில்க் காட்டன் தான்? சில்க் காட்டன் தான். ஏஜ் ஆக ஆக சில்க் காட்டன் தான் நம்ம ஸ்டிஃபாக இருக்க சாரீஸ் கான்ஷியஸாக இருக்கும். இது இப்போ உங்களை மாதிரி சின்ன பசங்களாம் கட்டினா இன்னும் க்யூட்டாக இருக்கும். நான் அந்த ஏஜில் ஓகே வந்தது எனக்கு இருந்துங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்ல ஜென்ரலா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பிரைட்டா இருக்கும் இல்லையா? இல்லை க்ரீன் ஆக்சுவலாக எனக்கு ஐ ஹேட் க்ரீன். எனக்கு க்ரீன் கலரே பிடிக்காது. ஏன்னா க்ரீன் வந்து ஐ டோன்ட் நோ, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப க்ரீன் பிடிக்கும், எனக்கு க்ரீனே பிடிக்காது. க்ரீன் வந்து கொஞ்சம் நம்மள இன்னும் டார்க்காக காட்டுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு. ப்ளஸ் இதை நம்ம ஆளை அமைக்கிடும் அப்படின்ட்டு, அதனால கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் ஆர் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் போகும். க்ரீன் எனக்கு சூட் ஆகாதுன்ற மாதிரி என்னோட ஃபீல். ஸோ விச் இஸ் உங்களோட ப்ரிஃபரபிள் கலர்ஸ் எப்பவுமே இருக்கிறது? பிளாக் விட்டுருங்க, அது இல்லாம ப்ரிஃபரபிளா நீங்க ஆன் ஸ்கிரீன் எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், பிரைட் கலர்ஸ். பிரைட் கலர்ஸ் நான் காட்டுறேன். அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கு. ஒரு அழகான பட்டு சாரி வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சு இருக்கு. அந்த மாதிரி காம்போ டக்குன்னு வராது. அந்த பிங்க் ஆரஞ்சு எங்க பார்த்தாலும் அதுங்கிட்ட ரிப்பீட்டேவே இருக்கும், அது வாங்கிட்டே இருப்பேன் நான். அப்படியோ? அந்த மாதிரி பர்சன் தானே? நம்ம கிட்ட கலர் இருந்தாலும் வாங்கிடுவேன் நான். அது பத்தி இது வந்து எனக்கு கிஃப்டா வந்த சாரி. இட்ஸ் ஆல்சோ another சாஃப்ட் சில்க். எனக்கு வந்து இதுல வந்து இந்த பிளவுஸோட இந்த ஒர்க் பிடிக்கும். இதெல்லாமே அட்டாச்டு தான். இது ரீசெண்டா வாங்கின சாரி? இதெல்லாம் ரீசெண்டா வாங்கின சாரி. இது சில்க் காட்டன். உள்ள வந்து ஃபுல் கிரீன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இங்க என்ன டிசைன் மேம்? முந்தானில இவ்வளவுதான். இந்த மாங்காய் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ். இது சிம்பிள். ஆமா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு கட்டும் போது கிராண்டாவும் இருக்கும், ஆனா சாஃப்டாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ வாங்கி யார் வாங்கி? எனக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க. ஷீ கிஃப்டட் மீ திஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாரி கட்டி நீங்கள் உங்களே ரசிச்ச ஒரு மொமெண்ட் இருந்திருக்குமா? ஏன்னா அவ்வளோ பேர் உங்களை ரசிக்கிறாங்க, நீங்களே உங்களை ரசிச்ச ஒரு மொமெண்ட்? அப்படியா? நான் யோசிச்சதே இல்லையா அந்த மாதிரி. ரசிச்சு யோசிச்சதெல்லாம் இல்லை. நான் ரொம்ப டால் கிடையாது, அதனால யோசிப்பேன் சாரி நமக்கு சூட்டாலியோ அப்படின்னு. மற்றவங்க சொல்லும் போது தான் நினைப்பேன், ஓ நல்லா இருக்குன்றாங்களே, சாரியில் அழகா இருக்குன்னு சொல்றாங்களேன்ட்டு திரும்பியோடய. பட் நான் என்ன ரசிச்ச மாதிரிலாம் இல்லை. நான் தான் சொல்றேன், என்ன விட்டிங்கன்னா சிம்பிளா இருக்கும் போது ஐ லைக் இட். ஓகே, டாம் பாய்ஸா இருக்கும் போது நல்லா இருக்கு, அதை நான் ரசிச்சிருக்கேன். சாரீஸ்ல வரும்போது என்னையை ரசிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னன்னா நம்மளை யாராவது பார்க்கும்போது இப்போ வந்து திட்டுறதுனாலும் ஆன்லைன்ல திட்டுறாங்க, இல்லை அப்ரிஷியேட் பண்றதுனாலும் பண்ணிடுறாங்க. அப்பெல்லாம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. சும்மா போற 2 பேர் வந்து என்ன குறையோ அதை வந்து தைரியமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம மைண்ட்லயே இருக்கும், ஓஹோ இது நமக்கு பிரச்சனையோ அப்படின்ட்டு அதே மைண்ட்ல இருக்கும். ஸோ பாசிட்டிவா விஷயங்கள் நம்மகிட்ட வந்து இப்போதான் தெரியுது, இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்மள இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க, இந்த ப்ரோக்ராம்க்கு இவ்வளோ ரீச் இருக்குன்னே இப்போதான் தெரியும். ஸோ அங்கெல்லாம் வீக்லி அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரேட்டிங் போகும், எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன ரேட்டிங்னு. அப்போ வந்து அப்படியே ரன்னிங்கில் ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருவாங்க, உன் ப்ரோக்ராம் இவ்வளோ தான் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்களா. நமக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். இப்போ தான் தெரியுது, ஓ எவ்வளோ இருக்குது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த டயத்துலலாம். ஸோ அதனால நம்மளை ரசிக்கணும்னு கூட தெரியல. இப்போ தான் சொல்கிறாங்க செல்ஃப் லவ், நம்மளே நம்ம லவ் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா வருவோம். அதெல்லாம் அந்த காலத்தில் யார் அடித்து புரண்டு ஓடி வந்து உழைச்சி வந்தது, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை அப்போ. பட் நம்ம கேமரா முன்னாடி நிற்கும் போது நம்ம அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரு இது இருந்தாலும் நம்ம அது வெளில காட்டிடக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? எப்படி அதை மேனேஜ் பண்ணி? சரி, நம்ம நல்லா இல்லைன்றது இல்லை. சரி, இப்போ நம்ம ஒரு வேலைன்னு கொடுத்துட்டா அதை நம்ம டெலிவர் பண்ணுவோம், அந்த மைண்ட் செட் தான் இருந்ததே ஒழிய நம்ம வந்து சுமாராக இருக்கும், ஆவரேஜாக தான் இருக்கும், நல்லா இல்லை அந்த மைண்டெல்லாம் இப்போ வராது. அட்லீஸ்ட் என்னால் வந்து மைண்டை செக்ரிகேட் பண்ணிவிட்டு இது என்னோட ஒர்க், இது எனக்கு அமைஞ்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். சின்சியரான ஒரு ஒர்க்காக நான் பண்ணுறதுனால அது அவ்வளோவா நான்
அதை யோசிக்க மாட்டேன், லுக்ஸ் அப்போ யோசிக்க மாட்டேன். நீங்கள் ரசிச்சிங்களா அப்படின்னு அந்த லெவலுக்கெல்லாம் நான் என்ன பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டதும் இல்லை, நான் ரொம்ப அழகுன்னு நினச்சிக்கிட்டது இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்ததில்லை. திஸ் இஸ் பிளெயின் எல்லோ. எங்கள் அம்மா ரொம்ப, எங்கள் அப்பா இருந்தது நோமோ, அப்பா வந்து அந்த அம்மா வந்து எல்லோ கட்டுன்னுவாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீயே வெள்ளை பச்சை மாதிரி இருக்க, நீ எல்லோ கட்டணும், இன்னும் பயங்கர பிரைட்டாக இருக்க அப்படின்னு கலாய்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் எல்லோ கட்டணும். அவங்களுக்கு வந்து நான் எப்பவுமே எல்லோவில் இருக்கணும். அதனால சொல்லுவாங்க எல்லோ எங்கே இருந்தாலும். எங்கள் அம்மா என்னை கேட்கவே மாட்டாங்க. இது எங்கள் அம்மா கொடுத்த சாரி. இது ஓகே. எப்போ கொடுத்த சாரி? இது ஒரு 7-8 இயர்ஸ் பேக். ஓகே. இப்போ வைக்கும் போது அதுதான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கார்ல ஃப்ரண்ட்ல உட்காராது என் கூட, எனக்கு கண்ணு கூசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் உங்க வீட்டில் வாங்கினாங்கன்னா அப்படியே போயிரு அப்படின்னு. ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு அப்படி பிரைட்டா பார்க்கணும்னு ஆசை. அதனால அவங்களோட வாங்கி கொடுக்குற. ஸோ அகெயின் இட்ஸ் சில்க் சாரி, சில்க் காட்டன் சாரி. எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க, எல்லோ எங்க பார்த்தாலும் மாம்பழக்கழ் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அது மாதிரி இது நான் இதுக்கு இப்பெல்லாம் ஆஃப்லைட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடுறேன். பிங்க் பிளவுஸ் போட்டோன்னா இட் வில் பி ஈவன் மோர் நைஸ். வேற ஏதாவது சாரியோட நல்ல பிரைட் பிங்க் பிளவுஸ் போட்டுறது. ஓகே. ஸோ இதெல்லாம் கட்டியிருக்கீங்களா மேம் ஆன் ஸ்க்ரீன்? இது கட்டியிருக்கேன். இது கட்டினதில்ல. நீங்க கரெக்டா மீடியால இருந்து வந்து 10 இயர்ஸ் ஆச்சுல? ஆச்சு. 2015ல ஐ குவிட். Yes, I went on shore. Quit இல்ல மேம். Quit தான். I called a quit and I left. Okay. இது ஷூட்டிங் கட்டியிருக்கிறது. அப்படியா? இது கட்டியிருக்கேன். இதெல்லாம் ரீசெண்ட் இந்த 2010க்கு அப்புறம் வாங்கின சாரீஸா? ஆமா, லேட்டர்ல வாங்கினது. இது வந்து இந்த சாஃப்ட் மெட்டீரியல்ல இருக்கும், சாஃப்ட் சில்க். இதெல்லாம் கட்டியிருக்கேன். இது மாதிரி நிறைய ப்ளூஸும் கட்டியிருக்கேன். என்னன்னா என்ன ஒரு ரிலீஃப் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 18-20 இயர்ஸ் நான் ஷூட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வெறும் கிரீன் மேட் மட்டும் தான் இருக்கும். அது அடுத்த பெரிய சேலஞ்ச். கலர் சாய்ஸ்ல கிரீன் மேட் இருக்கும்போது கிரீன் சாரீஸ் கலெக்ஷன் இருக்கவே இருக்காது, பிகாஸ் கீ ஆயிடும் சொல்லிட்டு. ஸோ அதனால ப்ளூ நிறைய ஒரு டைம், ப்ளூ, எல்லோ, பிங்க், இதுல வேற காம்பினேஷன் வரக்கூடாது. கிரீன் உள்ள வந்துருச்சுன்னா இட் கீ ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதனாலயே வேற வந்து சேம் கலரா போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா ஒரே முதல்ல ப்ளூ மேட் இருந்ததுனால வெறும் கிரீன் சாரீஸ், எல்லோ சாரீஸ்னு. லேட்டரா கிரீன் மேட்டும் வந்ததுனால நிறைய ப்ளூஸும் வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ டிபெண்டிங் ஆன் த மேட் ஆல்சோ பார்த்து, ஏன்னா எல்லாம் இன்டோர் ஷூட். அவுடோர் ஷூட்னா நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்போ இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூவும் கிரீன் இருக்க சான்ஸே இல்லை, போடவே முடியாது. அதனால இது மாதிரி இப்பதான் ஞாபகம் வருது. ஏன் ப்ளூ இருந்ததுன்னா தேர் வாஸ் அ ரிலீஃப், கிரீன் மேட் வந்தது. இல்லைன்னா ஸ்டாண்டர்டா ஒரு எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ப்ளூங்க, நான் செயின்ட் ஆன்ஸ் படித்தேன். அதே ப்ளூ அங்கே போனால் பின்னாடி இருக்கும். ஓகே, அதே காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, அதுதான் மேட்டு. அதனால ப்ளூ சாரீஸே கட்ட முடியாது. நோ வைலட், ப்ளூ எல்லாமே கீ ஆயிடும். ஸோ அதனால அப்புறமா வந்து ஒரு சீசன்ல வந்து கிரீன் பேக்ரவுண்ட் வந்தோடனே எக்கச்சக்க ப்ளூ கலெக்ஷன். ஸோ அது மாதிரி வந்து சேர்ந்து, ஏன்னா இது மாதிரியே என்கிட்ட ஒரு 2-3 இருக்கு ஷூட்ல கட்டது. அதெல்லாமே அப்படிதான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன் கட்டு 1994ல ஏதோ கட்டினீங்கன்னு சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மீடியால 95 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மீடியால டிராவல் ஆச்சுல. எப்படி உங்களோட அந்த லுக் சேஞ்ச் ஆன ஏதாச்சும் இது இருக்கா? ஏன்னா அந்த சமயத்துல கட்டினது மேபி 2005ல அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டீங்க. 2015ல அது கம்ப்ளீட்லி சேஞ்ச். அந்த ஒரு growth சொல்ல முடியுமா, ஒரு சேஞ்ச் சொல்ல முடியுமா? எப்படி சேஞ்ச்? எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போடவும் தெரியாது, ஐப்ரோஸ் வரையணும்னு தெரியாது, ஐலைனர் போட தெரியும். ஓகே, வெறுனே ஐலைனர் போட்டுட்டு அடியில மையும் போட மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணது தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேமராமேன்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்கப் போடுங்க. ஓகே, மேக்கப்னா என்னன்னா யூ ஹாவ் டு புட் ஃபவுண்டேஷன் போடணும், மேலே இது பேன் கேக், ரைட், அப்புறம் ஷேட்ஸ் இதெல்லாம் போடணும்ல. எதுவுமே போட மாட்டேன். எனக்கு வந்து ஸ்வெட்டிங் நிறைய ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வெட்டிங் எப்பவுமே உண்டு. அங்கே வந்து எல்லோ லைட்ஸ் இருக்கும், அப்பெல்லாம் சன்கன் சொல்லுவாங்க. நீங்களாம் பார்த்துட்டு கூட மாட்டேங்க. எல்லோ கலர்ல இருக்கும், எரியும். ஆக்சுவலா முஞ்செல்லாம் எரியும் கொஞ்ச நாள். அப்புறம் தான் ஸ்டுடியோ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி ஒயிட் லைட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு, ஏசிலாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் எல்லோ லைட்ஸ் தான். எனக்கு பயங்கர ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆனோடனே இங்கே இருக்குல்ல ஆயில் கிளாம்ஸ், இதெல்லாம் பலன்னு தெரியும். கொஞ்சம் நேரத்தில் அழுதுன்னு என்ன வடிகிற மூஞ்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகும். அப்போ கேமராமேன் சொல்லுவாங்க, டச்சப் பண்ணிக்கோமா அப்படின்னு. பான்ஸ் பவுடர் வச்சுட்டு டச்சப் பண்ணிப்பேன். வெள்ளை பவுடர் வச்சு டச்சப் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட் நீங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, எனக்கு நான் மேக்கப் போட்டும் பார்த்தேன். அங்கேயும் மேக்கப் மேன் ஆப்ஷன் கொடுத்தாங்க. மேக்கப் போட்டு நான் வந்து என்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பிளாஸ்டிக்காக தெரிஞ்சிச்சு. ஓகே, மேபி எனக்கு அது சூட் ஆகல. இல்லை அப்போ இருந்த மேக்கப் ஆப்ஷனுக்கு வந்து இட் வாஸ் ரொம்ப அப்புன மாதிரி இருந்த மாதிரி இருந்தது.
ரொம்ப ஏற்கனவே நான் ரொம்ப அப்போல்லாம் சிரிக்க மாட்டேன். ஏன் மேம்? அப்போல்லாம் அப்படிதான். நான் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா தெரியும், இந்த பொண்ணு முறைச்சிக்கிட்டே என்னோட கசன் ஒரு பையன் இருக்கான், ஏன் நீ முறைச்சிக்கிட்டே ராசி பலன் படிக்கிற அப்புறம் தான் நிலை ஓஹோ நான் சிரிக்கணுமோ அப்படின்னு. அப்புறமா பார்த்து அது அடுத்த ஒரு இம்ப்ரூவைசேஷன். சிரிக்கலாம், காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ரிக்டாக தான் நான் படிப்பேன். இதுலேயே கமெண்ட்ஸில் எத்தனை பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு இம்ப்ரூவைசேஷன். மேக்கப் போடுறது கடைசி வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. ஒயிட் பவுடர் போடாமல் சின்னதாக ஒரு பேன் கேக் வச்சுட்டு லைட்டாக அந்த ஆயில் வரும்போது டச் பண்ணிப்பேன், அவ்வளோதானே ஒழிய நான் மேக்கப் வந்து போடவே இல்லை. இன்னொரு ஆர்டிஸ்ட் வேறு ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுறாங்க பேரலா, அவங்க வந்து பேன் கேக் வந்து கேட்டாங்க, எங்கிட்ட அப்போ கிடையாது பேன் கேக், அவருக்கு ஏதோ எடுத்துகிட்டு வரல மேல் ஆங்கர். நான் சொன்னேன் பேன் கேக் இல்லைன்னா அவர் கோச்சிக்கிட்டாரு. என்ன நினச்சிட்டு நான் தரல, அது யூஸ் பண்ணால் ஸ்கின் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போல்லாம் நம்ம வச்சுருக்கோம், அந்த காலத்தில் பார்க்க மாட்டாங்க, அவங்க போட்டது நம்ம போட்டுப்போம் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவர் கேட்டு விட்டாரு, என்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் கோச்சிக்கிட்டாரு. நல்ல ஃப்ரெண்டு தான், சொன்னேன் இல்லை வேணும்னு தானே அப்படி பண்ற அப்படின்னு. சத்தியமா இல்லைங்க, நானே பான்ஸ் பவுடர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காளு அப்படின்னு சொன்னா. ஸோ அது கடைசி வரைக்கும் அப்படிதான். பான்ஸ் பவுடர் நிறுத்திட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு பேன் கேக் வாங்கிட்டு அது டச்சப் மட்டும் பண்ணுவேன். அது வந்து நான் இன்னைக்குமே என்ன மேக்கப் போட சொன்னீங்கன்னா தடுமாறுவேன். ஐப்ரோஸ் ஓகே, ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி அந்த ஏதாவது ஷேட் போடுங்க மஸ்காரா வாய்ப்பே இல்லை. எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா கான்ஃபிடென்ட்டா இருக்கு, இது போதும். ஓகே. அண்ட் அந்த Dress சேஞ்ச் ஆனது தான் அந்த சாரியோட செலக்ஷன்ஸ். நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அந்த கருப்பு சாரி பாத்தீங்கல்ல, நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, அத மாதிரியே கச்ச கச்சான்னு போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. அப்புறம் இனிஷியல் ஸ்டேஜ்ல அது மாதிரி என்ன சாரி இருந்தாலும் அதான் சொன்னேன், யாரா நீ புதுசு வாங்குறீங்களா கொடுங்க, நீங்க போட்டது அயன் பண்ணி வந்ததா எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன், நம்ம இந்த ப்ரொஃபஷனை சீரியஸா எடுத்துக்கணும். காலையில நம்ம வரோம் அப்படின்னா கொஞ்சம் மெனக்கிடணும். நம்ம ஜுவல்ஸ் போடுறோம் அதெல்லாம் வேற விஷயம், கொஞ்சம் நல்ல சாரீஸ் கட்டணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து சரி எங்க போனாலும் கொஞ்சம் கான்ஷியஸா அழகா இருக்கிற மாதிரி சாரீஸ்லாம் கட்டி. ஸோ எப்படி மேம் போய் செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ கடைக்கு போறீங்கன்னா என்ன மாதிரி கடைக்கு போவீங்க? இல்ல நான் எல்லா இடத்துலயும் ரொம்ப எடுக்க மாட்டேன். இப்போ இந்த கும்பகோணம் தர்கா கிட்ட எடுத்ததுலாம் ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் இம்பல்ஸ் பையிங் உண்டு. எங்கேயாவது போனா அந்த பச்சை சாரி பார்த்தது பாம்பேல வாங்கினது அதெல்லாம் உண்டு. பட் ப்ரிடாமினண்டா ராசி சில்க்ஸ் அப்போ ரொம்ப நல்லா இருந்தது ராசி சில்க்ஸ். இப்போ நான் போனேன், இப்போ இன்னும் அவ்வளோ திருப்தி இல்லை. ஏன்னா அப்போல்லாம் லிமிடெட் கலெக்ஷனாக வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. 90% ராசி சில்க்ஸ், மீதி நல்லி அவ்வளோதாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ தான் எல்லாம் போத்தீஸு அது இது எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. எனக்கு போனாலும் எனக்கு மைண்டில் பார்த்தோன்னே நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வாங்குற ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு அவங்க வேலை செய்கிறவங்கள பார்த்தாலும் பாவமாக இருக்கும், நின்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பிரிச்சுட்டு ஒன்றுமே வாங்காமல் போகிறவங்கள பார்த்தாலும் எனக்கே எரிச்சலாக இருக்கும், கூப்பிட்டு ஏதாவது சொல்லாம போல இருக்கும். அதனால எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு என் மைண்டில் இருக்கும் இல்லையா. இப்போ நான் இன்னைக்கு ஒரு ப்ளூவில் வாங்குறேன், இல்லை பர்பிளில் வாங்குறேன், இல்லை கிரேல வாங்குறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்துட்டு எனக்கு இது மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 வரும்போது ஸ்டாப் பண்ணி அதில் எடுத்துருவேன். நான் ஹஸ்பண்ட் நானும் அப்படிதான். இப்போ அவரும் வந்தாலும் அப்படிதான், கடன்னு எடுத்துருவோம். ஜென்ரல் ஷாப்பிங் அப்படிதானே மேம்? வேற கேஷுவல்ஸ் எடுக்க போனாலும் எல்லாமே அப்படிதான். ஏன்னா ஒரு நம்பிக்கை, திரும்பவும் வாங்க தானே போகிறோம். கரெக்டா? இது ஒன்றும் இட்ஸ் நாட் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆர் இன்னைக்கு வாங்கினாதான் உண்டு அப்படி கிடையாது. இன்னொன்று எது போட்டாலும் நம்ம எப்படி இருப்போமோ அப்படிதான் இருக்க போகிறோம். +- 2% வேணா சில ட்ரெஸ் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணலாம். பட் பேசிக் லுக்குங்கிறது அவ்வளோதான், அது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன அழகாக இருக்கும், சூட் ஆகும், நம்ம கம்ஃபர்டபுளாக. எனக்கு ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் முக்கியம். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸ் அந்த மாதிரி பார்த்து டக்குன்னு எடுத்துருவேன். ஓகே. ப்ளஸ் ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்க புடவைலாம் ஞாபகம் இருக்கும்ல, ஸோ ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு வில் டூ இட். ஆனால் அப்படியே நான் ஏமாந்து ரிப்பீட் பண்ணுற கலர்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்துட்டியா, ஆரஞ்சுக்கு, எல்லோக்கு